Hello everyone. So இந்த வீடியோல நம்ம ternary operator பத்தி தான் பார்க்க போறோம். So first ternary operatorனா என்னன்னா previous வீடியோல நம்ம else if then if else அதே மாதிரி வந்து ரெண்டு strings எப்படி கம்பேர் பண்றது இதெல்லாம் பார்த்திருப்போம். So அதோட ஒரு கண்டினியூஷன் தான் இந்த ternary operatorமே. So இப்போ நம்ம if elseல என்ன பண்ணுவோம்? ifல வந்து ஒரு கண்டிஷன் கொடுப்போம். then ஒரு print statement வந்து கொடுப்போம். லைக் வந்து சும்மா இப்போ நான் டைப் பண்றேன். then என்ன பண்ணுவோம்? இது அதுவே நமக்கு print ஆயிடுச்சு. ஸோ இது அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எல்ஸ் கொடுப்போம். அதாவது இஃப்ல இருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் கொடுப்போம் ரன் ஆகிறதுக்கு. ஸோ எல்ஸில் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை ரன் பண்ண சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் எப்போவுமே இஃப் என்னவா இருக்கணும்? ட்ரூவாக தான் இருக்கணும். எல்ஸ் என்னவா இருக்கணும்? ஃபால்ஸாக இருக்கணும். இப்போது இந்த இஃப்ல நான் கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு இதில் இருக்கிறது ரன் ஆகும். ஒருவேளை எல்ஸில் கொடுத்துருக்கிறது இஃப்பில் கொடுத்தது ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸில் இருக்கிறது ரன் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோடே வந்து ரன் பண்ணி காட்டுறேன், கன்ஃபியூஷன் வேணாம். ஸோ இப்போ நான் பூலியன் டேட்டா டைப் கொடுத்து லைக் இப்போ நான் பூலியனில் என்ன கொடுக்குறேன்னா மூவிக்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக நம்ம எல்ஸிஃபில் பார்த்த அதே கோட் தான், கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஸோ பூலியனில் டேட்டா டைப்பில் இப்போ மூவிக்கு போகிறது ட்ரூவாக இருக்குன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்கலான்னா ஸோ இஃப் கண்டிஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ மூவிக்கு போகிறது ட்ரூனா இஃப் கண்டிஷன் மூவியாக இருந்ததுன்னா மூவிக்கு அவங்க போகிறாங்கங்கிறது ட்ரூவாக இருந்ததுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணிடலான்னா system.out.printlnல சாரி இது எப்போவுமே மாற்றி நீங்கள் என்டர் பண்ணிடாதீங்க. system.out.printlnல நீங்கள் என்ன தரலான்னா குட் இந்த மாதிரி சும்மா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். தென் அதுவே நான் இங்கே என்ன பண்ணுறேன்? எல்ஸ் இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. எல்ஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், வேணான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களோட விருப்பம் தான். எல்ஸ் நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காததும். ஸோ இப்போ நான் இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டேன். எல்ஸ் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வேணும், அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா இதில் இருக்கிறது நான் ஒரு வேளை ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் வேணும்ல, அதுக்காக நம்ம எல்ஸுமே கொடுத்துக்கலாம். எல்ஸ் அதில் என்ன தரலாம்னா system.out.printlnல நோ நாட் குட். சும்மா இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். சேவ் பண்ணிட்டு ஜாவா c_ysu.java ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணனதும் என்ன எரர் காட்டுது நமக்கு? ஓகே, இந்த இண்டென்டேஷன் நம்ம எதாவது மாற்றி பார்ப்போம். கொஞ்சம் அதுக்கு என்டர் பண்ணணுமே, எந்த லைனில் இது வருதோ அந்த லைனில் அதை வச்சுட்ருங்க. என்டர் ஓகே. இப்போ எல்ஸ் இருக்குது. எல்ஸ் ஓகே. இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். சேவ் ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல இதை வந்து கம்பைல் பண்ணுறேன். ஜாவா c_ysu.java reached end of the file. ஓகே, என்டர். இப்போ ரன் பண்ணுவோம். எல்லா ஓகே. இன்னொரு ப்ராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம், மேலே இருக்கிறதுக்கு. இப்போ கரெக்டாக ரன் ஆயிரும் நமக்கு. இங்கே நம்ம கிளாஸுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அந்த ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால தான் நமக்கு எரர் வந்திருக்கு. ஸோ ஜாவா c_ysu.java. ஸோ எரர் மேக் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் டீபக்குமே பண்ண முடியும். டீபக்கிங் தெரியும்ல, என்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ டெஸ்டிங் டீபக்கிங்கெல்லாம் இந்த எரர் கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்பவே யூஸ் ஆகும். என்னதான் நம்ம கோட் கரெக்டாக ரன் பண்ணாலும் அதில் ஒரு எரர் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுல இருக்க ஒரு சந்தோஷமே தனி தான். ஸோ இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு இங்கே என்ன நடந்திருக்குங்கிறது, இது நார்மலாக இஃபெல்ஸில் நம்ம பார்த்த விஷயம் தான். ஸோ ஒரு வேளை அந்த வீடியோ பார்க்காம இப்போ டேரெக்டாக டெர்னரி ஆப்ரேட்டர் நான் மட்டும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம பூலியன் ஆப்ரேட்டர் வந்து பூலியன் டேட்டா டைப் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பூலியன் டேட்டா டைப்பில் மூவிக்கு போகிறாங்க. வேரியபிள் நேம் என்ன? மூவிக்கு போகிறாங்க. இப்போ மூவிக்கு போகிறது வந்து ட்ரூ. இந்த இடத்துல ட்ரூன்னு இருந்ததுன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு எஸ் குட்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ மூவிக்கு அவங்க போகிறாங்களா? இஃப் கண்டிஷனில் எஸ் போகிறாங்க. மூவி நீங்கள் கொடுத்துட்டாங்க போகிறேன்னு சொல்லி, அதனால எஸ் குட்டுங்கிறது இங்கே அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த இடத்துல ட்ரூன்னு இல்லாமல் ஃபால்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டில் நாட் குட்னு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துல அவுட்புட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் வந்து இஃப் அப்படின்னா வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும். அப்படி கண்டிஷன் ஒரு வேளை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எல்ஸில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும்.
இப்போ இதுவே எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஒரு கண்டிஷன் மூவிக்கு போகிறது மட்டும் கொடுக்காம வேறு ஏதாவது இன்னொரு கண்டிஷனும் கொடுக்குறேன். மூவிக்கு போகாமல் இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஸ்கோர்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. மார்க் பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். நீ வந்து மார்க் வந்து ஒரு 65 எடுத்திருந்தீங்கன்னா தான் நான் உன்னை மூவிக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ இஃப் கண்டிஷனில் இந்த மூவிக்கு பதிலாக என்ன ஆயிரும், ஸ்கோர்னு ஆயிரும். அப்போ ஸ்கோர்னு ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், ஒரு 65 சொல்லியிருக்கேன். அப்போது ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனில் நான் என்ன தருவேன், ஆல்ரெடி இஃபல்ஸில் அந்த வீடியோ எல்சிஃப் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனுக்கு 35 மார்க் ரேஞ்சு கொடுப்பேன். அடுத்த இஃப் கண்டிஷனுக்கு 65 கொடுப்பேன். அடுத்த எல்ஸ் கண்டிஷனில் 90 கொடுப்பேன். இப்போ என் ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். இந்த இடத்துல அது ஃபால்ஸ் ஆயிரும், ஏன்னா 65 தான் இங்கே நான் வேணும்னு கொடுத்துருப்பேன். அடுத்து எல்ஸ் இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். அந்த எல்ஸ் இஃப் கண்டிஷனில் 65 இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு அது வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ எல்ஸ் கண்டிஷனுக்கு போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பே இருக்காது. எல்ஸ் இஃப்லேயே அது வந்து ட்ரூ ஆயிரும், எல்ஸ் இஃப் இந்த கண்டிஷனில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எஃப்எல்ஸ் எல்சிஃப் இந்த ஒரு ப்ரோக்ராம் இந்த ஒரு லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த இடத்துல நம்ம அதெல்லாம் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. இந்த இடத்துல நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்னு ஒரு ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெர்னரி ஆப்ரேட்டரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதுக்கு நம்ம இஃபெல்ஸே யூஸ் பண்ணிக்கலாமே, இதுவே பக்காவாக தானே ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இவ்வளோ பெரிய கோடை நீங்கள் எழுத வேணாம். ஸோ சொல்லப்போனால் இந்த இஃப் எல்ஸ் இதெல்லாம் போடாமல் ஒரே ஒரு சிங்கிள் லைன் கோடில் உங்களால் அந்த கோடை அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கான சின்டாக்ஸை மட்டும் இப்போ நான் உங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, உங்களோட வேரியபிள் நேம் இந்த இடத்துல வேரியபிள் நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் என்ன பண்ணணும்னா, உங்களோட கண்டிஷன் கொடுக்கணும். இங்கே நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட கண்டிஷன் கொடுப்பீங்க. இந்த ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகணும், தெரியுமா? ஸோ அந்த கண்டிஷன் ஒன்று ட்ரூ ஆகணும். ட்ரூவாக இருந்தால் இஃப்ல இருக்கிறது ஒர்க் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸில் இருக்கிறது ஒர்க் ஆகும். இப்போ ட்ரூவாக இருக்குன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா வேல்யூ கொடுப்பீங்க. எந்த வேல்யூ? இஃப் ட்ரூவோட வேல்யூ இங்கே கொடுப்பீங்க. அப்படி ஒரு வேளை இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலைன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபால்ஸ் எல்ஸ் தானே. ஸோ அப்போ இந்த இடத்துல வேல்யூ எல்ஸ், அதாவது வேல்யூ இஃப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா கொடுக்குறது, இது வந்து இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா கொடுக்குறது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கமெண்ட் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணாது. இதுதான் வந்து நம்மளோட ஒரு சின்டாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஒரு டெர்னரி ஆப்ரேட்டருக்கான ஒரு சின்டாக்ஸ். இப்போ நம்ம இது கோட் பண்ணுவோமா, ஆல்ரெடி இங்கே இருக்க இந்த பூலியன் மூவி ட்ரூங்கிறதே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஒரு ஸ்ட்ரிங் ரிசல்ட் வந்து இப்போ நான் ஸ்ட்ரிங்கில் வந்து ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இது இந்த இடத்துல நம்ம பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணனால ட்ரூ ஃபால்ஸ் நீங்கள் கொடுத்தா போதும். வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் நான் கிரியேட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம், இல்லைன்னா நான் இந்த இடத்துல பூலியன் மூவினே போட்டுக்கிறேன். ஸோ பூலியன் மூவியே இருக்கட்டும். இந்த இடத்துல பூலியன் மூவி இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது, என்னோட ரிசல்ட் தனியாகவே நான் ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து என்னோட கண்டிஷன், இங்கே நான் கொடுத்துருக்க கண்டிஷன். இப்போ இந்த இடத்துல நான் இஃப் ஆர் எல்ஸ் தான் யூஸ் பண்ணணும், எல்ஸ் இஃப் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். பட் அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ண போகிறனால தனியாக ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இஃப் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன்னா, மூவி ரிசல்ட் வந்து மூவிக்கு போகிறாங்க அப்படின்னா, இப்போ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க மூவிக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் மார்க்குமே போட்டுக்கலாம். மூவிக்கு போகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்கோர்ட் வெல், மார்க் நல்லா எடுத்திருக்கான்னு அர்த்தம். ஒருவேளை மூவிக்கு போகலன்னா மார்க் இஸ் நாட் குட். இப்போ மூவிக்கு போகிறாங்கன்னா மார்க் குட், நல்லா இருக்குன்னு அர்த்தம். மூவிக்கு போகலைன்னா மார்க் நல்லா இல்லை, மார்க் அவங்க நல்லா எடுக்கலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். அப்போ இஃபெல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம், என்டர். ஏதாவது எரர் இருந்தால் எரர் காட்டும், எரர் இல்லைன்னா கம்பைல் ஆயிரும். இப்போ கம்பைல் ஆயிடுச்சு, நமக்கு எரர் இல்லை. இப்போ ரன் பண்ணுறோம் yshoe.java. இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம கொடுக்கல. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்காம ரன் பண்ணால் எப்படிங்க நமக்கு ரன் ஆகும்? ஸோ system.out.println ரிசல்ட். நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் கிளியராக. சேவ். இப்போ நம்ம வந்து இதை கம்பைல் பண்ணலாம். ஜாவா சி ஸ்பேஸ் yshoe.java என்டர். கம்பைல் ஆனதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸ் yshoe.java என்டர். இப்போது அவுட்புட்டில்
சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் நம்ம ரிசல்ட்னு கொடுத்தாச்சு, அப்புறம் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகலை. ஸோ ஆக்சுவலி நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ப்ராக்கெட் வந்து போடாமல் விட்டுட்டேன். ஐ மீன் இருங்க, முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ப்ராக்கெட்டே போடாமல் நம்ம ஜாவா சி ஸ்பேஸ் வைஷூ டாட் ஜாவான்னு கம்பைல் பண்ணதுமே கம்பைல் ஆயிடுச்சு, எரர் இல்லைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணும்போது நமக்கு ரன்னும் ஆயிடுச்சு, ஆனால் அவுட்புட் டிஸ்பிளே ஆகாமல் இருந்தது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்கான ப்ராக்கெட்டை போடுறதுக்கு மறந்துட்டோம். எப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே போடுறதுக்கு மறந்தோமோ அந்த மாதிரி நான் வந்து ப்ராக்கெட் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் கோட் ஆல்ரெடி இங்கே நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ண போகிறேன். ஸோ ஜாவா ஸ்பேஸ் வைஷூ டாட் ஜாவா. இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ஸ்கோர்டு வெல்னு வந்திருக்கு. ஏன் ஸ்கோர்டு வெல்னு வந்திருக்கு நான் இதை இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கிளியராகவே நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல மூவி அப்படிங்கிறது தான் நம்மளோட கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த மூவிக்கு போகிறது ட்ரூ அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், ஸ்கோர்டு வெல், எனக்கு ஸ்கோர்டு வெல் அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். ஒருவேளை மூவிக்கு போகிறது ஃபால்ஸாக இருந்ததுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், மார்க் இஸ் நாட் குட். இது வந்து எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். இது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டோடது, இருங்க கலர் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுப்போம், அப்போ தான் வந்து நமக்கு தெரியும். இது வந்து இஃப்க்கானது, இது வந்து எல்ஸ்க்கானது. ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இஃப்னும் இங்கே நான் மென்ஷன் பண்ணல, எல்ஸ்னும் நான் மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டர்னரி ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், டர்னரி ஆப்ரேட்டர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்னோட கோட் என்ன பண்ணுதுன்னா பூலியன் மூவி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ ட்ரூ கொடுத்துட்டாங்க அவங்க. அப்போ வந்து இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரிங் அப்படி, அதாவது நம்ம ஒரு வேரியபிள் புதுசாக க்ரியேட் பண்ணுறோன்னா அதை வந்து என்ன டேட்டா டைப் நம்ம மென்ஷன் பண்ணோம். அதனால இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புங்கிறனால நான் ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ரிசல்ட், என்னோட வேரியபிள் நேம் என்ன, ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து என்ன நான் கொடுத்துருக்கேன், மூவி. இந்த ரிசல்ட்டுங்கிறது மூவி, அதாவது ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் நேம்குள்ளே என்னோட இந்த கண்டிஷன் மூவிங்கிறத வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அப்போது அந்த மூவிங்கிறது தான் அவங்க மேலே இங்கே கொடுத்துருக்காங்க. அது ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இஃபோட வேல்யூ. அப்போ இந்த இஃபோட வேல்யூவான ஸ்கோர்டு வெல்லுங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சா, எஸ். ஏன்னா இங்கேயும் மூவின்னு இருக்குது, இந்த ரிசல்ட்டுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கேயும் மூவின்னு இருக்குது, இங்கேயும் மூவின்னு இருக்குது. இந்த மூவி தான் இந்த ரிசல்ட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ பிரிண்ட் பண்ணுங்கள், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கும் போது என் ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ரிசல்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ரிசல்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, மூவி இருக்குது. இந்த மூவி இங்கே இருக்கா, அதே மூவி இங்கே இருக்கா, எஸ். அந்த மூவிக்குள்ளே என்ன இருக்குது, ட்ரூன்னு இருக்குது. அப்போ ட்ரூனா எது பிரிண்ட் ஆகணும், வேல்யூ. இஃப் ட்ரூ அப்படின்னா இஃபோட ட்ரூ வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அப்போ இதுதான் என்னது, இஃப். இது எல்ஸ். அப்போ இது இஃப்ங்கும் போது இந்த ரிசல்ட்டுக்குள்ளே இருக்க இந்த மூவி ட்ரூங்கிறது ஸ்கோர்டு வெல், இதுதான் அதோட இதுதான் அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அது வந்து எனக்கு இங்கே அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த இடத்துல இப்போ இருங்க, இந்த இடத்துல இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபால்ஸ் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே நான் எக்ஸிக்யூட் கம்பைல் பண்ணி காட்டுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷூ டாட் ஜாவா, என்டர். ஜாவா ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணணும், என்டர். இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டே இங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இது இஃப், இது எல்ஸ். அப்போ இந்த எல்ஸ் தான் ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸில் என்ன கொடுத்துருக்கோம், மார்க் இஸ் நாட் குட். ஸோ மார்க் இஸ் நாட் குட்ங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சா. ஸோ அதுதான் இந்த இடத்துல இருங்க, நான் இதுவுமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்கோர்டு வெல்லுங்கிறது பிரிண்ட் ஆகணும். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த மார்க் இஸ் நாட் குட்டுங்கிறது பிரிண்ட் ஆகணும். இப்போ இங்கே இஃப் என்னவா இருக்குது, ஃபால்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், மூவிக்குள்ளே இந்த ஃபால்ஸ் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த ஃபால்ஸோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, மார்க் இஸ் நாட் குட். ஸோ அந்த மார்க் இஸ் நாட் குட்டுங்கிறது இங்கே அவுட்புட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதுவே இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்துருதுன்னா எனக்கு இந்த இஃப் கண்டிஷனோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, ஸ்கோர்டு வெல். அப்போது இந்த ஸ்கோர்டு வெல்லுங்கிறது எனக்கு அவுட்புட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம டர்னரி ஆப்ரேட்டர் இன் ஜாவா. ஸோ மேக்ஸிமம் வந்து
டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து இதுதான் அதோட பேசிக்கான சின்டாக்ஸ். இப்படி தான் அதை யூஸ் பண்ணுவோம் எல்லா லாங்குவேஜ்லையுமே. ஜாவாவில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் 2 வீடியோவில் இஃப் எல்ஸ் தென் எல்ஸ் இஃப் இன் ஜாவா, அதே டைம் வந்து ஹவு டு கம்பேர் 2 strings இன் ஜாவா, இந்த 3மே நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அதே டைம் இந்த மாதிரி ஜாவா சீரீஸ், ஜாவா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கும் நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜாவா சீரீஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 10th எபிசோட் இன் ஜாவா ஃபுல் கோர்ஸ் சீரீஸ். ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் ஃபங்க்ஷன்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.